இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். சின்ன கதை தான். ஒரு கிராமத்தில் ஒரு வயசான பாட்டி, ஒரே ஒரு மகன். அந்த பாட்டிக்கு போதுமான சொத்து இருக்குது. மகன் மேலே பாசமாக தான் இருந்துச்சு. ஆனால் வழக்கம் போல் கல்யாணம் முடித்தோடனே மகனுக்கு மருமகளுக்கும் மாமியாருக்கும் தகராறு வந்து கடைசியில் தனி கொடுத்து போகக்கூடிய சூழ்நிலை வந்துட்டுது மகன். ஆனால் என்ன காரணம்னு சொன்னால், அந்த சொத்து கொஞ்சம் இருக்குது, அது என் பேரில் எழுதி வைக்க மகன் கேட்டதாகவும், அதனால் ஆனால் என் காலத்துக்கு அப்புறம் உனக்கு சொத்துன்னு சொன்னோன்னா கருத்து மருமகளுடைய தூண்டுதலை தனி கொடுத்தன போயாச்சு. இவன் கொஞ்சம் வயசான உடனேயும் அந்த அம்மா வைராக்கியமாக மகன்கிட்ட எதுவும் போகலை, மகனும் கண்டுக்கிடலை. இப்போது அந்த ஊரில் ஒரு சமூக நல சேவகர் இருக்கார். அவர் வந்து அந்த அம்மாவுக்கு, அந்த வயசான அம்மாவுக்கு வேண்டிய உதவியெல்லாம் செய்வார். எல்லாம் முடிஞ்சால் சாப்பாடாக கொடுப்பார், இல்லைன்னா இப்போ வீட்டில் சமையல் பண்ணதுக்கு வேண்டியதெல்லாம் ஏற்பாடு பண்ணிவிட்டார். அந்த அளவுக்கு எல்லாமே செய்வார். ஒரு சூழ்நிலை குளிக்கிறது கூட ஏதாவது வேணாம் வாங்கி கொடுப்பார், எல்லாம் செய்வார். சமூக நல சேவகர் அவர் வந்து. இந்த நேரத்தில் அந்த ஊரில் ஒரு உள்ளாட்சி தேர்தல் வருது. உள்ளாட்சி தேர்தலில் அந்த சமூக நல சேவகர் பஞ்சாயத்து தலைவர் போஸ்ட்டுக்கு, அதாவது ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு போட்டி போடுதார். போட்டி போட்டாலும் அந்த பிரச்சாரம்லாம் போனாலும் இந்த பாட்டிக்கு வேண்டியதெல்லாம் அவர் செஞ்சுட்டு போவார், கண்டிப்பார். இது என்னென்னா, அவரை எதிர்த்து இந்த பாட்டியோட மகன் போட்டி போடுதார். இப்போது இந்த அம்மாவுக்கு வந்து எல்லாம் செய்வார், ஒன்றும் கண்டுக்கிடலை. ஏன்னா அவர் மகன் போட்டி போடுறதுல இந்த சமூக சேவர், அதனால் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு பாட்டிகிட்ட ஒரு வார்த்தை கூட சொன்னது கிடையாது. ஆனால் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருப்பார். அன்றைக்கு காலையில் எலெக்ஷன். இப்போ அதிகாலையில் வந்து பாட்டிக்கு என்ன ஓட்டி போட எல்லாம் கூப்பிடணுங்கிறதுக்காக பாட்டிக்கு குளிக்கிறதுக்கு வைக்கிறதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிவிட்டு எல்லாமே வாங்கி கொடுத்துருவார். காலையில் வாங்கி கொடுத்துட்டாரு. அப்போது ஒரு ஓட்டு போடுறதுக்கு வயசானங்களுக்கு உதவி பண்ணுற மாதிரி வேற ஒரு ஆட்களை வந்து எல்லாம் உதவி போடக்காண்டி இவரே ஏற்பாடு பண்ணி பூத்து வரை கொண்டு போகிறார். ஆனால் கடைசி வரைக்கும் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு அந்த சமூக நேரத்தில் ஒரு நாள் அந்த பாட்டிகிட்ட சொன்னது கிடையாது. சொன்னதும் அன்றைக்கு கூட சொல்லலை. இந்த அம்மாவுக்கு ஹெல்ப்புக்கு ஒரு சின்ன பிள்ளை போகுது, பக்கத்து வீட்டு பிள்ளை, ஓட்டு போட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே இவர் கேட்கல, பக்கத்தில் ஒரு ஆள் கேட்காங்க, நீங்கள் யாருக்குமா ஓட்டு போட்டிங்கன்னுட்டு. இந்த பாட்டி என்னதான் இருந்தாலும் ரத்த பாசம் விடாதீயா, என் பையனுக்கு தான் போட்டேன் அப்படிங்கு. இதில் நல்லா யோசனை பண்ணுங்க. இந்த பாட்டி மேலே தவறே கிடையாது. ஏன்னா இன்றைக்கி சமுதாயத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் பெரும்பாலான 99% அப்படி தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வழக்கமாக ஒரு இது இருக்கும். இப்போ என்னென்னா, ஒரு ஃபேமிலி காங்கிரஸ் ஃபேமிலியாக இருக்கலாம், ஒரு ஃபேமிலி திமுக ஃபேமிலியாக இருக்கலாம், ஒரு ஏடிஎம்கே ஃபேமிலியாக இருக்கலாம். ஆனால் அவங்க இதில் மாறவே மாட்டாங்க. தனக்கு என்ன கட்சியோ அதுக்கு தான் ஓட்டு போடுவாங்க பெரும்பாலானவங்க. சில பேர் தான். ஆனால் இப்போ என்ன வருதுன்னா, இப்போ கட்சி மாறக்கூடாது அப்படின்ட்டு ஒரு வைராக்கியம் இருக்குது. கட்சி மாறினா கூட திட்டுதாங்க, எதிர்கட்சிக்காரங்க திட்டுதாங்க. இன்றைக்கி எலெக்ஷன் வந்தோடனே நிறைய கட்சிக்கு தலைவர்கள் நிர்வாகிகள்லாம் மாறிக்கிட்டு இருக்காங்க. அது தப்பு தான், தப்புன்னு சொல்கிறாங்க. உண்மையிலே ஒரு கட்சியிலேருந்து ஒரு கட்சிக்கு தலைட்டான பிறகு மாறுறது தப்பு தான். சாதாரண இடத்துல மாறினா கூட எலெக்ஷன் இடத்துல மாறுறது பெரிய தப்பாக தான் விமர்சிக்கப்படுது. ஆனால் வாக்காளர்கள் இப்படி இருக்கக்கூடாது. அதாவது ஓட்டு போடக்கூடியவங்க நம்ம இந்த கட்சிக்கு தான் நினச்சிருக்கக்கூடாது. அதனால தான் இப்போ இன்றைக்கி வந்து யோசனை பண்ணிக்கிட்டுருக்கலாம். இன்றைக்கி சீமான் கட்சிக்கு வந்து நல்லா மக்கள்கிட்ட இளைஞர்கள் மத்தியில் ஒரு பேர் வாங்கிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு சின்னம் கிடைக்காது, பெரிய இதாக இருக்குது. இப்போது அவங்க தரப்பில் என்ன இருக்குன்னா, சின்ன ஒரு பொருட்டே இல்லைன்னு இப்போ பேசிட்டு வராங்க. அது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். ஆனால் உண்மையிலேயே சின்னத்தை பார்த்து தான் ஓட்டு போட்ட அளவுக்கு மக்கள் இன்னும் வீக்காக இருக்காங்களா? சின்னமே இல்லட்டா, சின்னம் மாறிக்கிட்டே இருந்துச்சுன்னா அப்போ ஆளை பார்த்து ஓட்டு போடுவாங்கல்ல. அதான் மொத்தத்தில் சின்னங்கிறது நமக்கு இதாகி போச்சு. அது வேறு, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு பிரதான சின்னம். இன்னும் பாருங்களேன், தன்னுடைய கட்சிக்கு இவ்வளோ தான் கட்சி உடைஞ்சாலும் சின்னாலும் அந்த சின்னம் இருந்தால் ஓட்டு போடுவாங்க கூடிய நேரத்தில் நல்லவங்களாம் நல்ல கட்சியான்னு பார்க்க மாட்டாங்க யாரும். அந்த அளவுக்கு இருக்குது. அதனால் சின்னம் தேவையா அப்படிங்கிற எண்ணம் கூட நமக்கு மனசில் உருவாகுது. சின்னம் தேவையில்லை, அந்த கட்சியை பார்த்தோ ஆளை பார்த்தோ வேட்பாளரை பார்த்தோ ஓட்டு போடணுங்கிற சூழ்நிலை வரும்போது சின்னம் ஒரு தேவையே இல்லை. ஆனால் மக்கள் வந்து தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு இருக்கக்கூடாது. இன்றைக்கி பாருங்கள், ஒரு கட்சியில் எல்லா கட்சியிலையுமே 100% நல்லா இருக்காது. இருந்தாலும் அந்த குறைகளை மட்டும் எடுத்து பேசி தன்னுடைய நியாயம் கற்பிப்பாங்க. பொதுவாக மக்கள் வந்து சூழ்நிலைக்கு தகுந்தபடி மாறி நேர்மையான கட்சிக்கு ஓட்டு போடணுங்கிறது தான் சிறுகதை விளக்குது. நன்றி, வணக்கம்.